வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பரிபூரண மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய விவாதம். இந்த நிலையில 1937 கொண்டு வரப்பட்டது மது ஒழிப்பு சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே மது இன்று விற்பனை செய்யப்படுகிறதே என்று வேதனைப்பட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள். இந்த ஒரு வேதனை தான் இன்று விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அரசு டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து இந்த அளவுல நடத்த வேண்டுமா என்ற தொடர்ந்து எழக்கூடிய கேள்விகள் ஒரு பக்கம். மது ஒழிப்பு அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல வழிகாட்டு நெறியாக அரசியல் அமைப்பு சட்டமே அரசாங்கங்களுக்கு சொல்லியிருப்பது. அந்த திசையில் தான் நமது அரசாங்கம் செல்கிறதா? அதற்கான நடவடிக்கைகள் போதுமான அளவு எடுக்கப்படுகிறதா? மதுவை கட்டுப்படுத்த அல்ல ஒழிக்க நாம் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்ற கேள்விகள் எல்லாம் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள், அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அது மட்டுமல்லாது மற்றொரு விருந்தினரும் எமது நெல்லை அரங்கத்திலிருந்து இணைகிறார். நடைபயிற்சி சங்கம் கேள்விப்பட்டிருப்போம், ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், பெண்கள் சங்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாடு மது அருந்துவோர் நல பாதுகாப்பு சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனது தலைவர் திரு பால்ராஜ் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். மது விலக்கு, இப்ப மது பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு கூடுதலான விலைக்கு விற்கப்படுகிறது. அதனால நாங்க பாதிக்கப்படுகின்றோம். கூடுதலாக விற்கப்படுவதை தடுக்க வேண்டும். மதுக்கடைகளில் கண்டிப்பாக பில் கொடுக்கணும். கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கணும். பீர் கடைகளை அதிகம் திறக்கணும். அது மட்டுமல்லாது குடிகாரர்கள் பாத்தீங்கன்னா வாகன சோதனையால, போலீஸ்காரர்களுடைய வாகன சோதனையால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகின்றோம். அதை தடுக்கணும். எவ்வளவு பெரிய வேதனை என்று கேட்கிறார். அது மட்டுமல்லாது பார்களை கூடுதலான நேரம் திறக்கணும் என்று கேட்கிறார். இது மாதிரி 10 அம்ச கோரிக்கைகளை முதலமைச்சர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம், டிஜிபி அலுவலகம், இதற்கெல்லாம் இந்த 10 அம்ச கோரிக்கைகளை, அதாவது கூடுதலான நேரம் திறந்திருக்கணும், அது மட்டுமல்லாது போலீசுடைய கெடுபிடிகளால மது குடிப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை தடுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அவருடையது. இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. இதுதான் அவர்கிட்ட கேட்க இருக்கின்றோம். நிறைய கோரிக்கைகளை சொல்ல விரும்புவீங்க. அதற்கு முன்னாடி எனக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, வித் ஆல் ரெஸ்பெக்ட் யுவர் ஏஜ், இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை மது குடிப்போர் பாதுகாப்பு நல்ல சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதற்கு நீங்க முதலமைச்சர் டிஜிபி அலுவலகங்களுக்கெல்லாம் மனு கொடுத்திருக்கீங்க. இப்படிப்பட்ட சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாவும் வெக்கமாவும் இல்லையா? திருப்பால்ராஜ். வெக்கமாக தான் இருந்தது. இருந்தாலும் மதுபானம் வாங்க போகும் இடத்தில் ஒருவருக்கு மரியாதையே இல்லாத நேரத்தில் நம்ம அந்த வெட்கத்தையே விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் எப்பா 80 ரூபா தானே பாட்டில போட்டிருக்கு, 80 ரூபாய்க்கு தாங்க போப்பா, 85 ரூபா தான், வாங்கினா வாங்கு, வாங்காட்டா போ, இஷ்டம் இருந்தா வாங்கு, வாங்கிட்டு போப்பா, மரியாதையே இல்ல. ஆனா நம்மளை வச்சுதான் அரசாங்கமே நடக்கு, நம்ம வருமானத்தை வச்சுதான் அரசாங்கமே நடக்கு. அப்படி இருக்க நமக்கு ஒரு மதுபான கடையில மரியாதை இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? இதுதான் மெயினான காரணம். இதுக்காக தான் இந்த சங்கமே துவக்கப்பட்டது. இல்லாட்டா அதிகமா குடிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த சங்கம் துவக்கல. இல்ல, எவ்வளவு பேரு சமுதாயத்துல பாதிக்கப்படுறாங்க. உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க ஊர்ல, அவங்களுக்கெல்லாம் நலச்சங்கம் ஆரம்பிங்க. அது என்ன குடிகாரர்கள் நலச்சங்கம்? இதை விட சமுதாயத்துல வேற எந்த அநீதியும் நடக்கலையா? இதற்காக ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறீங்க? இப்போ ரேஷன் கடை இருக்கு. ரேஷன் கடையில நீங்க அந்த சரக்கு இல்ல இந்த சரக்கு இல்லன்னா நீங்க போராடுறீங்கள, இந்த சரக்கு இல்ல அந்த சரக்கு இல்லன்னு. அதே மாதிரி இது விற்பனைக்குன்னு வச்சிருக்க சரக்கு அது இல்ல இது இல்லன்னா அது போராடத்தான் செய்வாங்க. அது போல வித்தியாசம் இல்லையா கூட சொல்றீங்க. அது போல நம்ம கேட்கும் பிராண்ட கொடுக்க மாட்டேங்கான், அவன் வேண்டியவனுக்கு கொடுக்கான், கூட 5 ரூபா கொடுத்தா கொடுக்கான். அப்ப அப்படி இருக்கும் போச்சுல அத போராடத்தானே செய்யணும். கேட்கிறார். இன்னும் இப்ப ஒவ்வொரு கடையிலும் 10,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றான்.
ஒவ்வொரு கடையிலையும் லாபம் 10,000 ரூபாய் கிடைக்கும் அவனுக்கு. அதை வந்து நம்ம ரைட் போராடத்தானே செய்யணும். இவ்வளவு பிரச்சனைகளை நாங்க அனுபவிக்கிறோம். ரேஷன் கடையில பிரச்சனை அனுபவிச்சா நீங்க போராட மாட்டீங்களா? அதே போலத்தானே இது விற்கப்படுது, எங்களுக்கு அநியாயம் நடத்தப்படுது, அநீதி நடத்தப்படுது, ஆனாலும் நாங்க போராடுறோம்னு கேக்குறாங்க. நீங்களும் போராடுறீங்க, திருபாலு அவரும் போராடுகிறார். எப்படி பார்க்கறீங்க? அது ரொம்ப வேதனையா இருக்கு. எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்களும் நடத்தியிருக்கிறீர்கள், நானும் பங்கெடுத்திருக்கிறேன். மதிப்புக்குரிய ஆவடி குமார் அவர்களும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறார். இது போன்ற நிகழ்ச்சிகள் சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா? இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் ஆட்சியாளர்களுடைய கவனத்தை சென்றடையாதா என்றுதான் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு மது அருந்தக்கூடியவர்கள் பொது இடத்திற்கு வந்து அதை உரிமையாக எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தை நாம் அழைத்து சென்று விட்டோமே, இந்த அரசாங்கம் அதை செய்துவிட்டது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் வாகனம் ஓட்டி சென்றால் என்னை பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எல் போர்டுன்னு போட்டிருப்பாங்க, அதாவது பயிற்சி எடுக்கக்கூடிய லேர்னர்ஸ் டிரைவிங்காக. அது போன்று இப்போ வந்து டி போர்டுன்னு ஒன்று போட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றவங்களுக்காக ஒரு போர்டை போட்டு அவங்க எல்லாம் வாகனத்தை கோரிக்கை வைக்கப்படுது. நீங்க நகைச்சுவையா சொல்லாதீங்க திரு குமார். இதே போல ஒரு நிகழ்ச்சியில எங்களுக்கு தனியா போர்டு கொடுங்க, நாங்க எப்படி வீட்டுக்கு போறது, எங்களுக்கு பஸ் கொடுங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க, நாங்க பாதிக்கப்பட்டா கூடுதலா பணத்தொகை கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஒரு நிலை ஏன் வந்ததுன்னு நினைக்கிறீங்க திரு குமார்? அதாவது மதுவிலக்கு என்பது ஒரு சமுதாய பிரச்சனை, இந்த சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் இதை வந்து அரசியலாக்குன்ற காரணத்தால் இன்னைக்கு யார் வேணா அதை கையில எடுத்துட்டு விளம்பரம் தேடிக்க முடியுன்ற ஒரு நிலை வந்திருக்கு. அதுதான் இதனுடைய வளர்ச்சி. அதாவது மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று போராடுவதற்காக சில அரசியல் காரணங்களுக்காக அதை அரசியலாக்குகின்ற பொழுது இது போன்றவர்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்வதும், நேற்று கூட பாத்தீங்கன்னா இது பார்ல வந்து உட்கா வைக்கணும்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. நீதிமன்றம் இந்த அளவுக்கு நடத்தப்படுவதாலையும் அரசாங்கமே நடத்துறதுனாலையும் தான் இது இந்த ஒரு கோரிக்கை எழுதுன்னு உங்களுக்கு தோணலையா? இது கேட்பது விளம்பரம் இல்ல, மதுவிலக்குக்காக போராடுவது விளம்பரம், அரசியல் அப்படின்னா அதற்கான நிலையை ஏற்படுத்தியது யார்? நிலையை ஏற்படுத்தி யாருன்றதுக்கு நீங்க வந்து வரலாற்றையும் பார்க்கணும், ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். நம்முடைய மனித இனத்தின் தோற்றத்திலிருந்து மது என்பது சமுதாயத்தில் இருந்திருக்கு. நேற்றைய தினம் நீங்கள் இந்த தலைப்புல குறிப்பிட்ட மரியாதைக்குரிய நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் கூட அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. மதுவின் முக்கியத்துவத்தை கம்பன் 7ஆம் நூற்றாண்டிலே சொல்லியிருக்காரு. ஆக மதுவிலக்கின் அவசியத்தை அவர் சொல்றாருன்னா அப்ப மது அங்க இருந்திருந்தனால அவர் விளக்கு சொல்றாரு. அப்போ கம்பன் 7ஆம் நூற்றாண்டுல சொன்னதை அவரை அந்த காலத்திலே ஒழிக்க முடியாத ஒண்ண அன்றைக்கு இருந்ததை ஒண்ணு இன்னைக்கு ஒழிச்சிட முடியும். இருப்பது பரவலாக சாமானியன் கூட இது வந்து பயன்படுத்துற ஆயிரக்கணக்கில் அரசாங்கமே கடன் நடத்துறதுக்கும், அண்ணா அவர்கள் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம். மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று நியாயமாக சொன்னார். நிச்சயமா இன்னைக்கு அதை நியாயப்படுத்தும் வகையில் இவருடைய வாதம் போறதை பார்க்கும்போது இல்ல நேற்றைக்கு அவர் பேசுனதை வச்சு டெக்னிகாலிட்டிஸ் குள்ள போவோம். இல்ல நான் சொல்ல அரசாங்கத்துடைய நோக்கம் ஒழிப்பா இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு எடுத்த தலைப்பு ஒட்டி சொல்ற அரசாங்கம் மதுவிலக்கை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலங்களில் 27 மாநிலங்கள்ல மதுவிலக்கு இல்ல. ஒரே மாநிலம் குஜராத்ல மட்டும்தான் மதுவிலக்கு அமுல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தளர்த்தப்பட்டிருக்கு. மதுவிலக்கு தளர்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் விற்க முடியாது, கல்லு விற்க முடியாது. குஜராத்தை விட நம்ம முன்னோடியா இருக்கும்னு சொல்றோம். ஏன் இந்த விஷயத்துல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இல்ல. அரசாங்கத்துடைய கொள்கை மது ஒழிப்பா இல்லையா? இன்னைக்கு டாஸ்மாக் நடத்துவது எந்த துறை? மது விலக்கு துறையா இல்லையா? நீங்க ஒண்ணு தலைப்போட்டி பேசுங்க, நீங்க இல்ல மதுவனுடைய நன்மையா தீமையான்ற விவாதத்துக்கு வாங்க, அல்லது அரசாங்கம் நடத்தலாமா நடத்தக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா பேசி நீங்க இந்த குறுகிய நேரத்துல வந்து எல்லாத்தையும் நிச்சயமா சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருந்தா ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாம எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் சொல்ல வர்றது, நீங்க நீதி
நீதியரசர் பேசுறதை ஒட்டி இந்த விவாதம்னா அது அதுக்குரிய நீதியரசர் மது விற்பனையை பத்தி பேசியிருக்கிறார். நிச்சயமாக கொள்கையை பத்தி பேசியிருக்காரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசாங்கத்துடைய கொள்கை என்பதை குறிப்பிடுகிறார். எழும்பொழுது எல்லாம் தொடர்புடைய. அதாவது 1937 மதுவிலக்கு கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும், மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் 1971 அந்த மதுவிலக்கு சட்டத்தை நீக்கினது யார்? 2002 அதை மீண்டும் தளர்த்தியது யார்? அதாவது மதுவிலக்கு தளர்த்திருக்கோம். மதுவிலக்குன்னு அவங்களுக்கு என்னன்னா கள்ள சாராயம் குடிக்காதீங்க, நல்ல சாராயத்தை நாங்க விக்கிறோம், எங்கள்கிட்ட மட்டும் வந்து குடிங்க, எங்களுக்கு வருமானம் முக்கியம். எத்தனை குடும்பங்கள்ல பெண்கள் கஷ்டப்பட்டாலும், மாணவர்கள் குழந்தைகள் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுக்கு குறிக்கோள் வருமானம் வருமானம் வருமானம். டாஸ்மாக் தொடங்கினப்ப 2003 3000 கோடியா இருந்தது. இன்னைக்கு 26,000 கோடியா இந்த விற்பனையை வளர்த்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த மக்கள் குடிக்கணும் குடிக்கணும் மேலும் குடிக்கணும், குடிச்சிட்டு சாகணும். அப்படி குடிச்சிட்டு செத்தாலும் கவலை இல்ல, எங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் சொல்லிட்டு மதுவிலக்கு அமைச்சர் என்ன நடத்துறாரு? கள்ள சாராயம் குடிக்காதீங்கன்னு விழிப்புணர்வு நடத்துறாரு. காலையில சாயந்தரம் என்ன பண்றாரு? டார்கெட் எல்லாரும் மீட் பண்ணிருக்கீங்களான்னு ரிவ்யூ பண்றாரு. இதுதான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிலைப்பாடு. நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருந்தாலும் கூட அரசாங்கம் சொல்லக்கூடிய திரு குமார் அவர்கள் குறிப்பிட்டார், எல்லா மாநிலங்களும் இதை செய்யல. அண்டை மாநிலங்கள்ல மது தரைபுரண்டு ஓடுது, அங்க மது விலக்கு இல்ல, நம்ம மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நெருப்புக்கு பக்கத்துல கற்பூரம் வைக்கிறது போல ஆகாதா? முன்னாள் முதலமைச்சர் சொன்ன வசனம் அது அவருடைய காலத்துல சொல்லப்பட்ட வசனம். அது நம்ம செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது காரணம் எப்படி வேணா முன்வைக்கலாம். ஏன் லாட்டரி சீட் இங்கதான் தடை செஞ்சிருக்கோம், எப்படி இங்க சாத்தியமாச்சு? மத்த மாநிலங்கள் லாட்டரி சீட் இங்க தடை செய்ய முடியல, மார்க்கம் உண்டு அப்படிங்கறதுதான். அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கை மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான், மது குடிக்க கூடாதுன்றதுதான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியா முழுக்க இப்போ நீதிபதி பேசல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. 1950 ஏற்றப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 4 முக்கிய நோக்கமே குறிக்கோடு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். ஆக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் அதை செய்ய முன்வராத போது தமிழ்நாடு அதை முடுக்க நீக்காம தளர்த்தி இருக்கு. இன்னைக்கு சாராய கடை, கல்லு கடை அதுதான் சொல்ல வரேன், தளர்த்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகள் இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க சொன்னது போல எந்த புள்ளி சொல்றீங்க? கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. 2002 ஆரம்பிக்கும் பொழுது வருமானம் எவ்வளவு? 3000 கோடி தழை இருந்தது. இன்னைக்கு 25,000 கோடியை தாண்டி கட்டுப்படுத்தப்பட்டதா அதிகரித்ததா? அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, ஆக ரூபாயினுடைய மதிப்பு நீங்க அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையை பாருங்க. இன்னைக்கு அதாவது அந்த மக்கள் தொகை கூடியிருக்கா? இல்ல மது அதாவது மற்ற எல்லா 20% கூடியிருக்கு. மக்கள் தொகை 20% கூடியிருக்கா? இல்ல வருஷம் வருஷம் நீங்க 20% எதை வச்சு சொல்றீங்க? இல்ல புள்ளிவிவரங்கள் 3000 கோடி முதல் வருஷத்துல வருமானம், இப்ப 25,000 கோடியை தாண்டி போகுதுன்னா வருமானம் கூடியிருக்கு. அதாவது அந்த பொருளினுடைய விலை உயர சொல்ல வருமானம் அதிகமாக தான் செய்யும். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி வருவாய் கூட சொல்ல அது அதிகமாகுது. வருஷம் 20% விலை உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது நீங்க எவ்வளவு நாள் பேசுறீங்க? இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மது விற்பனையை அரசாங்கம் தான் செய்து, எல்லா மாநில அரசாங்கம் செய்து, மொத்த விற்பனையை அரசாங்கம் செய்து, தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்தி. ரொம்ப சுருக்கமா இடைவெளி எடுத்துக்கணும். அதாவது முன்னாள் நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒரு கருத்தை சொன்னார், ஊழல் நீதிபதி என்று ஒருவரை சொன்னார். அது மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டில் விவாதிக்கப்பட்டது. அதை தாண்டி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக ஒரு நீதிபதி அவர்கள், இப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, நாளை நீதிமன்றத்தில் அமர்ந்தால் ஒரே உத்தரவின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பார்களையும் முறையாக நடைபெறவில்லை, மூட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த அரசு, முதலமைச்சர் இந்த நிமிடத்தில் பதில் சொல்லி இருக்க வேண்டும். இந்த கருத்திற்கு இந்த மது ஒழிப்பிற்காக இருக்கக்கூடிய அமைச்சர் இதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஒரு நீதிபதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இது வெட்கமாக இருக்கிறது, இந்த அரசு ஒரு தடை செய்ய வேண்டிய அரசு இதை விற்பனை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒரு சட்டம் அனுமதிக்கவில்லை, இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் சொல்லுகிறார்,
என்ன ஒரு இந்த அரசை பாதுகாப்பதற்காக இவர் சொல்லக்கூடிய வாதங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீதிபதி சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா தவறு. அவர் நீதிபதி நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லலாம். சட்டங்களை கோட் பண்ணிருக்காரு. அவர் சட்டத்தினுடைய குறிப்பிட்டு தமிழ்நாட்டை பற்றியோ எதுவும் பேசல. அவர் பொதுவான கருத்தை அவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காரு. நீதிபதி சொன்னால் தவறு, பொதுமக்கள் சொன்னால் தவறு, ஊடகங்கள் சொன்னால் தவறு, எங்கள் அம்மா சொன்னா மட்டும்தான் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் இவர்தான். இதற்கு அரசு சில விளக்கங்களையும் கொடுக்கிறது. அண்டை மாநிலங்கள்ல இந்த ஒரு நிலை மாறாத போது நாம் எப்படி செய்ய முடியும் விளக்கங்களும் இதை தாண்டி வேறு சில விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. அது பற்றியும் விவாதிப்போம். இதை தாண்டி இந்த ஒரு மது குடிப்போர் பாதுகாப்பு நலச்சங்கத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். மது ஒழிப்பு, பரிபூர்ண மது விலக்கு அவருக்கு ஏற்புடையதான? மது விலக்குக்கு, மது ஒழிப்புக்கு 1937 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலேயே இன்னைக்கு மது கடைகள் திறக்கப்படுகின்றனவே, முறைப்படுத்தப்படுகின்றனவே என்று வேதனைப்பட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி. இது ஒரு பக்கம் என்றால், மது குடிப்போர் நலச்சங்கம்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர், டிஜிபி, எஸ்பி இது போன்ற அலுவலகங்களுக்கு 10 அம்ச கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருக்கிறார் திரு பால்ராஜ் அவர்கள். அவரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார். மது குடிக்கிறவங்க நிறைய பிரச்சனைக்குள்ளாரும், கூடுதலா கட்டணம் வசூலிக்கிறாங்க, நாங்க குடிச்சு போட்டு வந்தா எங்களை வந்து பிடிச்சு போலீஸ் எங்களை வேதனைப்படுத்துது என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். நான் முதலிலே கேட்டேன், இது உங்களுக்கு கூச்சமா இல்லையா, வெட்கமா இல்லையா? பத்திரிகை செய்திகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்வது பலருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. மது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பானம், எங்களுக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணும். அரசாங்கம் வந்து நீங்க சட்டமீறல் செய்வீங்க, அது அரசாங்கம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்வது நியாயமா? அதை தாண்டி அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்துது, எங்க மூலமா தான் வருமானம் வருது, ஆகையினால இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்பது என்பது எத்தனை அபத்தமானது திரு பால்ராஜ்? இப்போ இந்த கடையில போய் வாங்குறோம், வாங்க போச்சுல ஒரு அவன் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு இழிவா பேச போச்சுல நம்ம வந்து அதை பொறுக்க முடியுமா? உயர்வான செயலா? மது குடிப்பது உயர்வான செயலா? மது பாட்டில்கள் என்ன எழுதியிருக்கிறது? இழிவானது, இது குடும்பத்துக்கும் உடல்நலத்துக்கும் கேடு, தீங்கு அப்படின்னு இல்லையா? உயர்வான ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? பழகிட்டோம்ல, 71 இருந்து பழகியாச்சு. குடிச்சுதான் ஆக வேண்டிய இருக்கு, அளவோட குடிச்சிட்டு போக வேண்டிய இருக்கு. இல்ல ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. உங்க கோரிக்கை எல்லாம் பார்க்கும்போது எங்க மூலமா தானே அரசாங்கத்துக்கு வருவா வருது, ஆகையினால இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. அரசாங்கம் தானே கடைகளை திறந்து வச்சிருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய வாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமானது? லாஜிக்கலா இருக்கலாம் சில பேருக்கு, எந்த அளவுக்கு நியாயமானது? அது இது நியாயம் தானே? என்ன நியாயம்? இது நியாயம் தானே நாங்க கேட்கறது. ஒவ்வொரு பெஸ்டிவல்லையும் எத்தனை லட்சத்துக்கு விற்கின்னு நீங்க போடுறீங்களே, எத்தனை கோடிக்கு விற்பனை ஆகுதுன்னு அரசாங்கம் எலிமருந்து விக்குது. அரசாங்கம் எலிமருந்து விக்குது. இல்ல நாளைக்கு விஷமே வித்தா நீங்க வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம் அதனால பாதிக்கப்படுறோம், அரசாங்கம் இந்த மாதிரியான நிவாரணங்களை எங்களுக்கு கொடுக்கும்னு கேட்பீங்க போல இருக்கே. ஆனா இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப அந்த மதுக்கடைக்காரன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணும்னு சொல்றீங்களா? மதுக்கடைக்காரன் 10 ரூபா கூட்டி வைப்பான், அதையும் கொடுத்து நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்றீங்களா? அவருடைய கோரிக்கைகள்ல பார்க்கும்போது இதை தாண்டி எங்க பாதிக்கப்படுறோம், நாங்க வந்து குடிச்சா காவல்துறையினர்கள் எங்களை வந்து படுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அப்பார்ட். அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கம் விக்குது, கூடுதலா 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு கேட்பது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு எம்ஆர்பி இருக்கு, அதை தாண்டி வசூலிக்கும் பொழுது இது வந்து பரவலா மாநிலம் முழுக்க இதே தான் நிலைமை அப்படிங்கிறார். அந்த கோரிக்கையை நியாயமா பார்க்கிறீங்களா? ஒரு காலத்துல வந்து குடிச்சிட்டு போனவங்க முக்காடு போட்டு போனாங்க, யாருக்கு தெரியக்கூடாது, அசிங்கம் அப்படிங்கிற நிலை இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நம்ம சமுதாயம் எவ்வளவு சீர்கிட்டு போயிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. 1971 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. மதுவிலக்கு வந்து திமுக அரசாங்கம் வந்து தளர்த்தினது.
அதுக்கப்புறம் வந்து 2003 வந்து அதிமுக அரசாங்கம் அது டாஸ்மாக் என்கிற முறையில கொண்டு வந்து அரசாங்கமே சாராயம் விற்க ஆரம்பிச்சது. அந்த வகையில் இப்ப வந்து முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும். அதாவது எல்லா மாநிலங்களும் இருக்குது, அதனாலதான் நாங்க இப்படி இங்க மதுவிலக்கு தளர்த்துறது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். ஆளும் கட்சியை நோக்கி ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதாவது வந்து பல்வேறு கோரிக்கைகளுக்கு வந்து பாரத பிரதமரை நோக்கி வந்து வேண்டுகோள் வைக்கப்படுது அல்லவா? அப்ப ஏன் வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து நாங்க வந்து இந்த மக்கள் மேல அக்கறையா இருக்கிறோம், மது குடிப்பதால் வந்து அந்த குடும்பமே சீரழிந்து கொண்டிருக்கிறது, ஆகவே தமிழ்நாட்டில் நாங்கள் மது விலக்கை அமல்படுத்த விரும்புகிறோம், இதனால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்டுவதற்காக மத்திய அரசாங்கம் நீங்கள் நிதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை என்னைக்காச்சும் வச்சிருக்காங்களா? அந்த கோரிக்கையை வைக்காம மேலும் மேலும் கடைகளை திறந்து அது எப்படி கடைகள் வைக்கிறதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கடைகள் வைக்கிறங்கிற லாஜிக் போய் எங்க மக்கள் அதிகமாக கூடுவார்கள் அந்த இடத்துல பார்த்து கடையை வைக்கணும், அப்பதான் டார்கெட் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலை நோக்கி போயிட்டு இருக்கிற நிலையினாலதான் இன்னைக்கு இப்படி வந்து வெளிப்படமா பேசுறாங்க. ரைட். நான் திரு குமார் கிட்ட கேட்கறதுக்கு முன்பாக இந்த துறை அமைச்சர் மத்திய அளவில் இந்த கொள்கை கொண்டு வரப்படுமானால் அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்த தயார் என்ற அமைச்சர் சொல்லியிருந்தார். திரு குமார் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஏன் மத்திய அரசாங்கத்தை நீங்க சொல்வதான் தேசிய அளவுல மது ஒழிப்பு வந்தா திரு பாலுவர்கிட்ட கேட்கணும், ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. தேசிய அளவுல மது ஒழிப்பு கொள்கை வந்ததுன்னா நாங்க கடைபிடிக்க தயார்னு சொல்லக்கூடிய நீங்க why not press for it? எழுதுங்க, பாரத பிரதமர் எழுதுங்களா, இது வரைக்கும் எழுதிருக்கீங்களா, ஏன் எழுதல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு லெட்டர் பேட வச்சுட்டு 4 பேரை வச்சுட்டு ஏதாவது பண்றவங்க பண்ணிட்டு இருக்கலாம். அரசியல் ரீதியான ஒரு இயக்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தா அதை நிச்சயமா செய்வோம். இன்னைக்கு இத சொல்றோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி இதே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டு சேர்ந்தாங்களா, அவங்க கோரிக்கை வச்சாங்களா, அந்த கூட்டணி ஏத்துக்கிச்சா? பேசிட்ட பிறகு பேசுங்க. அதாவது அரசியல் கட்சி அந்த நோக்கங்களுக்காக போராடுவது, நீங்க அதாவது இந்த பிரச்சனை வந்து இப்ப இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையா உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கோரிக்கை வைக்கும். இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தெளிவாக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருங்க, நான் சொல்றேன், முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து இதை இந்திய அளவில் கடைபிடிக்கப்பட்டால் தமிழகம் முதலில் முன்னணியாக இருந்து இதை செயல்படுத்தும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் பலமுறை சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி விவாதங்கள் வர சொல்லியிருக்கோம். வலியுறுத்து, அதாவது இந்த கொள்கைக்காக உயிர் வாழ்றதா சொல்றவங்களே அதை வலியுறுத்தாத போது எங்களை வந்து வலியுறுத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்க வந்து எங்க மாநில அளவில் இன்னைக்கு அதை செயல்படுத்துறதுக்கு ஆரோக்கியமா செயல்படுத்துறோம். இன்னும் சொல்ல போனா சாராயத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, மலிவு விலை மது என்ற திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மலிவு விலை மதுவை ஒழித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. திரு பாலு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், சில குற்றச்சாட்டுகளை நேரடியாக உங்கள் மீது வைத்திருக்கிறார். அதை தாண்டி அரசியல் தளத்தில் நீங்க இதை எழுப்பும் பொழுது தொடர்ந்து உங்களை நோக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, உங்க கட்சி அளவுல எந்த அளவுக்கு மது விலக்கை நீங்க அமல்படுத்திருக்கீங்க? ஒரு புள்ளி விவரம் அரசாங்க தரப்புல கூட கொடுக்கப்பட்டது. நீங்க வந்து உங்க கட்சி விழா ஒன்று சமீபத்தில் நடக்குது. விழா நடக்கும் பொழுது அதற்கு அருகாமையில கூடுதலா 50 லட்சம் ரூபாய்க்கு மது கூடுதலா விற்பனையாகுது. உங்க கட்சி அளவுல எந்த அளவுக்கு மது ஒழிப்பை நீங்க அமல்படுத்திருக்கீங்க? அதாவது நண்பர் அவர்கள் ரொம்ப, நான் இதுவரையில இதுமுறை பேசி நான் பார்த்ததே இல்லை. மிக துடிப்பா பேசுறாரு. அவருடைய போராட்டம், அவருடைய கவலையை பார்த்தா எப்படியாவது இந்த அரசிற்கு வருவாய் வந்தா வருவாய்க்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற நிலையை இந்த அரசு இருக்குது. பணம் தான் எங்களுக்கு பிரதானம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்களை சட்டம் தடை செய்கிறது. கஞ்சா விற்பனை தடை, விபச்சாரம் செய்வது தடை போன்ற பல விஷயங்களுக்கு தடை விதிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது மதுவின் மூலமாக பெரிய அளவில் மிக எளிதாக வருவாய் வருகிறது, இதை ஈட்டி விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை விபச்சாரம் செய்வதற்கு அனுமதிப்பார்களா? நாளை முடிச்சிடறாங்க மது, அதாவது போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதிக்குமா? இன்னொன்று சொல்ல வேண்டும், இந்த அரசு இதே நிலைமையை தொடரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அவர் பேசினார பெரியவர், ஒரு வயதானவர், அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது, பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் எத்தனை விதமான ஒரு தாக்கத்தை இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் இந்த மது ஏற்படுத்தியிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் இவர் சொல்லுகிறார், இப்பொழுது நாங்கள் எங்கள் அரசு இதையெல்லாம் செய்கிறது, அப்படியெல்லாம் செய்கிறது என்று சொல்லுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுடைய நோக்கம் என்ன என்பது தெரியுமா? இந்த நாட்டிற்கு புகையிலை ஒழிப்பு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பொது இடங்களில் புகையிலை ஒழிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கிய ஒரு உன்னதமான பணியை நிறுத்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. அவர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து செய்திருக்கிறார். இது
இந்த மது என்பது உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உணவு அமைச்சர் தான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக அதற்காக எடுத்த முயற்சி. எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுவை பற்றி பேசுவது எந்த யோகியதையும் கிடையாது. வழிகாட்டு கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே 47 சொல்கிறது. அப்படிங்கும் பொழுது அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி அரசாங்கம் உங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆளுகிறது. இந்த அரசாங்கத்துக்கிட்ட தேசிய அளவுல கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள், இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தேசிய அளவுல கொண்டு வாங்க. ரொம்ப பணிவா சொல்றேன். இப்பொழுது நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் எங்கள் தருமபுரியிலிருந்து வெற்றி பெற்று சென்றிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட் உரையில தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று கடந்த வாரம் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்கள் இயக்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். ஆனால் சமூக ஆர்வலர்கள் இந்த மது ஒழிப்பு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்வதை போன்று வேறு ஒருவரும் செய்யவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். வைக்கப்பட்டது உங்க கட்சி அளவில் எந்த அளவுக்கு செயல்படுது? ஒரே ஒரு சரி இல்ல, ஏதாவது இது ஒரு குதர்க்கமான ஒரு விவாதம். எப்படின்னா, நீங்க உங்க கட்சியில் நடக்கும்போது பண்ணலையா? அண்ணா திமுக நடத்தும் போதும் செய்கிறார்கள், திமுக நடத்தும் போது நடக்குது. எல்லா தமிழர்கள் குடிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் குடிக்கிறதுக்கு இந்த அரசு தூண்டுது. அதனால பாட்டாளி இடம் கிடையாது. நிச்சயமா எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒருத்தர் குடிக்கிறார் தெரிஞ்சா அவர் உறுப்பினராக கூட இருக்க முடியாது. எங்களுக்கு தெரிந்து யார் குடிக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கப்பட்டால் ஒரு ஒன்றிய அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில் நாள்தோறும் பலரை நாங்கள் நீக்குகிறோம். உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் நீக்கிருக்கீங்க. இவங்க குடிப்பழக்கம் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சமீப ஆண்டுகள்ல எவ்வளவு பேர்? ஒரு 2000 பேர் இருக்கும். திரு குமார், நாங்க எங்க அளவுல அதாவது இதெல்லாம் கற்பனையா இது ஒன்னா பேசிட்டு இருக்கலாம். ஆனா யதார்த்தம் என்னன்றது உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பில் இருந்தவர்கள் இந்த மது குற்றங்கள் செய்து கைது செய்யப்படுவதும் அவர் அது நீக்கினாங்க சேர்த்தாங்க. அதிமுகவுக்கு நடக்கிற விவாதம் தமிழ்நாட்டு பெண்களின் பிரச்சனையை நான் இந்த நிலையில திரு பால்ராஜ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். குடிமக்களுக்காக நீங்க போராடுறீங்க, அல்லும் பகலும் போராடுறதுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி நிறைய பேரை சேர்க்கணும்னு இலக்கெல்லாம் நிர்ணயிச்சிருக்கீங்க. மது விலக்கு வேண்டும், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. பரிபூர்ண மது விலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீங்க ஏத்துப்பீங்களா குடிமக்கள் சார்பா? அத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஓட்டுனா எல்லாம் சும்மா இருக்க வேண்டியா? ஏத்துப்பீங்க? பிறகு கள்ளச்சாராயம் எல்லாம் நடமாடும். மிரட்டுறீங்க, இது மூடினா கள்ளச்சாராயம் வந்துடும், நாங்க நாடி போவோம் அப்படின்னு. கண்டிப்பா கள்ளச்சாராயம் நடக்கும். கள்ளச்சாராயம் 71க்கு முன்னால கள்ளச்சாராயம், சிஞ்சர் பீரி இதெல்லாம் நடமாடிச்சு. அதிர்ஷ்டம் இதெல்லாம் சர்வசாதாரண நடமாடிச்சு. எந்த மாதிரி அபத்தமான கோரிக்கை இது? நாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவோம், டாஸ்மாக் கடைகள்ல இருந்து வெளில வருவோம், நடமாடுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா எங்க பணத்துல அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பிரச்சனை பண்ணா கண்டிப்பாக நீங்க கைது பண்ணுங்க, அவங்கள கேஸ் போடுங்க. பிரச்சனை பண்ணாம போறவங்களையும் எனக்கு காவல்துறை பொழுதுபோக்கா என்ன? இப்ப பிரச்சனை பண்ணாம குடிக்கிறவங்க எல்லாம் சும்மா அரெஸ்ட் பண்றது காவல்துறைக்கு என்ன பொழுதுபோக்கா? அவன் அப்பதான் பார்ல இருந்து பைக்ல ஏறான், காலை தூக்கி போடுறான், பிடிக்காங்க. ஆமா, பார்ல இருந்து பைக்க தூக்கி பைக் ஓட்டினா, குடிச்சிட்டு பைக் ஓட்டினா என்ன பண்ணுவாங்க? அது விதி மீறலாம் இல்லையா? நீங்க விதியை மீறிவீங்க, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுவீங்க, அதனால ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால சும்மா இருக்கணுமா? நகரத்துக்குள்ள பையாதான் போவாங்க, அங்கே டிராபிக்கா இருக்கும், பையாதான் போவாங்க. சட்டத்துல ஒரு வரி காட்டுங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம், அதுக்காக இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரி காட்டுங்க சட்டத்துல. நகரத்துல அத கொஞ்சம் சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துங்க. இப்போ இதனால உயிர்கள் போனா பிரச்சனை இல்ல, விபத்துகள் நடந்தா பிரச்சனை இல்ல. அவன் வண்டியில அப்படி ஒண்ணும் என்ன பேசுறீங்க நீங்க? நகரத்துல ஸ்பீடா போக மாட்டேன்.
என்ன பேசுறீங்க? ஸ்பீடா போக முடியாது. என்ன பேசுறீங்க? அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் டிராபிக்கா இருக்கு, பையா தான் போவாங்க. அங்கதான் சார் விபத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்ன பேசுறீங்க? குடிப்பதனால், குடிப்பழக்கத்தினால் தான் விபத்துகளுக்கு அதிகமான ஒரு காரணியா இருக்கிறது. குடிப்பழக்கம் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு காரணியா இருக்கு. இந்த சமீபத்தில் எவ்வளவு ஆய்வுகள் வந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவோம், நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் டிஜிபி அலுவலகத்துக்கும் எஸ்பி அலுவலகத்துக்கும் மனு அனுப்புவதும் ஓப்பனா எவ்வளவு மோசமானது. அப்ப பாரம் மூடுங்க, பாரம் மூடுங்க. அப்போ உங்களுடைய எப்படி வர முடியும் பாருக்கு? பாரம் மூடுங்க. அப்போ உங்களுடைய கோரிக்கையில நீங்களே தான் சொல்றீங்க பார கூடுதலான நேரம் நடத்தணும் அப்படின்னு. பீர் கடைகளை கூடுதலா நடத்தணும். ஆனா நீங்க இப்படி பிடிச்சீங்கன்னா அப்ப பாரம் மூடிட வேண்டியா? அரசாங்கத்தோட மோசமான செயல்பாட்டால் மக்கள் எப்படி எல்லாம் மாறி போவாங்க. சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சிரிப்பதா, கோவப்படுவதா, அழுவதான்னு தெரியல. மதுவிலக்கு சாத்தியமா, சாத்தியம்தானா? பரிபூர்ண மதுவிலக்கை உடனடியாக செய்துவிட முடியுமா? இவையெல்லாம் நீண்ட காலமாக நடந்து வரக்கூடிய விஷயங்கள். இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி மதுவிலக்குக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலேயே மது கடைகள் தடுக்கப்படுவது அப்படிங்கிறது மிக வேதனையான ஒரு விஷயம் ஆயிற்று என்று சொல்லியிருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நிலையில திரு குமார் அவர்கள்ட்ட கேட்கணும், திரு பாலு அவர்கள்ட்டையும் கேட்கணும். திரு குமார், நீங்களே இந்த முறையில பல முறை அரசாங்கத்துடைய கொள்கை அப்படிங்கிறது மது விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கள்ளச்சாராயம் பெருகுகிறது, இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தது. டாஸ்மாக் கடைகளை நடத்துவது யாருன்னா மதுவிலக்கு துறை. நீங்க மதுவிலக்கை நோக்கி நீங்க கொண்டு வந்த காலத்துல இருந்து 2002 இருந்து இந்த அரசாங்கங்கள் மதுவிலக்கை நோக்கி செஞ்ச ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன அப்படிங்கறத பட்டியலிடுங்க. மது விலக்கு, மது கட்டுப்பாடு தான் அரசாங்கத்துடைய நோக்கம். இது நீங்க பலமுறை சொன்னது. இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் செய்த விஷயங்களை பட்டியலிடுங்க. இல்ல, நீங்க மது விலக்கு, அதாவது நீங்க படிப்படியா பாத்தீங்கன்னா 1937 கொண்டு வந்த இந்த சட்டம், நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது. நீங்க 1 மணி நேரம் கேள்வி கேட்டுட்டு ஒரு வரியில பதில் சொல்லணும்னா 4 பேர் இல்ல. நான் சொல்றது ஒண்ணு, நீங்க கேள்வியை என்ன முழுமா பதில் சொல்ல விட்டா நீங்க கேள்விக்கு அதை விட்டு நீங்க ஒரு வரியில நான் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? அதாவது 73 சட்டம் 37 சட்டம் 71 திரும்ப பெறப்பட்டது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் முழு மது விலக்கை அமல்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகள் எடுத்து கடுமையான சட்டங்கள் போட்டு அந்த சட்டங்கள் எதிர்பார்த்த பலனை தருவதை விட பாதிப்புகளை அதிகம் உருவாக்கியதற்கு பிறகுதான் அதுல இருந்து பின்வாங்கினாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சாராய கடைகள் திறக்கப்பட்டிருந்தன, கள்ளுக்கடைகள் இருந்தன. அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கங்கள் தான் நீக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மலிவு விலை சாராயம் வித்த மாநிலம் இது. அதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றவன முதல் கையெழுத்தா போட்டு நிறுத்தினாங்க. ஆக இதையெல்லாம் இந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இன்னைக்கு கூட 2002 இருங்க, இன்னைக்கு நான் சொல்றதை கேளுங்க. அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அதாவது டாஸ்மாக் என்பது அது வேற, மதுவிலக்கு கொள்கை என்பது வேற. டாஸ்மாக் என்பது தனியார் அதை செய்ய சொல்ல அதை சிண்டிகேட் போட்டு கொள்ளடிக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய வருமானம் தனியார் கிட்ட, சமூக விரோதி கிட்ட போகுது. அது போகாமல் தடுக்கப்படுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை டாஸ்மாக் பொதுத்துறை நிறுவனம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மொத்த விற்பனையை அரசாங்கம் விற்பனை செய்கிறது. அதை தனியார் என்ற பெயரில் சில்லறை வியாபாரத்தை நடத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயங்களும் போலி மதுக்களும் விற்கப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு பொதுத்துறை நிறுவனம் இந்த சில்லறை வணிகத்தில் மேற்கொண்டிருக்கின்ற காரணத்தால், வரி வருவாய் ஒழுங்காக அரசாங்கத்திற்கு வருகின்ற காரணத்தால் அரசாங்க வருமானம் அதிகமாக இருக்கிறது. குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? கடைகள் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, தமிழ்நாட்டில் ஜனத்தொகை பெருகியிருக்கா குறைஞ்சிருக்கான்றது தனி விவாதம். அத நான் சொல்ல வர்றது அரசாங்க வருமானம் முறைகேடாக தனியாருக்கு போகாமல் அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு திருப்பப்பட்டிருக்கு. இதுதான் இதனுடைய டாஸ்மாக் நிறுவனத்துடைய அடிப்படை நோக்கம். இன்னைக்கு இதை அரசியல் கட்சிகள் வருமானத்தை அடிப்படையில் பாக்குறாங்க. இன்னைக்கு வருமானத்தை மையமாக தான் லாட்டரி டிக்கெட்டை தடை பண்ணிருக்க மாட்டாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் லாட்டரி டிக்கெட் முறைகேடான வருமானத்தை தடுக்க. அவர் என்ன வேணாலும் பேசிட்டுங்க, அது அவருக்கான உரிமை. ஆனால் தமிழ்நாட்டுடைய யதார்த்தம் இன்றைய நிலைமை என்னன்னா, ஒரு அரசு
நாங்கள் இலக்கு நிர்ணயிக்க மாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் நான் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனுவாக தாக்கல் செய்தது. நாங்கள் மதுவிற்காக இலக்கை நிர்ணயிக்க மாட்டோம் என்று. ஆனால் இன்றைக்கு மது விற்பனை செய்யக்கூடிய பல பணியாளர்களை இலக்கை நீங்கள் அடையவில்லை என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி இடைநீக்கம் செய்திருக்கிறது இந்த அரசு. இப்படித்தான் மதுவினுடைய விற்பனை உயர்த்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் ஏன் இந்த விற்பனை குறைந்தது, ஏன் இந்த பிராண்ட் குறைந்தது என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா எல்லாவற்றிற்கும் அம்மா என்று சொல்கிறார். அம்மா உணவகம் பல நிகழ்ச்சிகளை பல அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இது லாபம் தரக்கூடியது, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய, எல்லோரும் கைக்கும் போகக்கூடியது, ஏன் அம்மா டாஸ்மார்க் நீங்க நடத்துங்களா? ஏன் நடத்த மாட்டேங்க? தேவையில்லை. நான் கேட்பது பொறுப்பான தலைவர்கள் எத்தனை பேர் கள்ளச்சார வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல் நீங்க கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்வதற்கு அது வியாபாரம் செய்வதற்கு இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொன்னால் டாஸ்மாக் கடைகளை நீக்கணும் அப்படிங்கிறது உத்தரவு. இதை எந்த அளவுக்கு ஸ்டேட் ஹைவேஸ்ல அரசாங்கம் நீக்கி இருக்கிறது, நேஷனல் ஹைவேஸ்ல முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? இது கோர்ட் சொன்ன விஷயம் இல்ல. இது தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடைகள் ஒழிக்கணும்னு வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றம் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில் மதுக்கடைகள் ஒழிக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த அரசு 2 மூத்த வழக்கறிஞர்களை பல லட்சம் ரூபாய் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டேட் ஹைவே க்ளோஸ் பண்ணா மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படும், எனவே இதை மூட முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னது இந்த அரசு. உண்மையா இல்லையா? ஏங்க, சாலை இல்லாத இடத்துல போய் வையுங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க உங்களுடைய உரிமை வழக்கு போடுறது பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நாங்க எது சாத்தியமோ அதை அரசாங்கம் சொல்லுது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த ஒருத்தர் புதுசா சங்கம் ஆரம்பிச்சான்னு பேசுனீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? அரசாங்கம் கடுமையா நடந்துக்குது, இந்த சட்டங்களை அமுல்படுத்துது, அதுல இருந்து விலக்கு கேட்டு அவர் போடுறாரு. அப்போ அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்து அர்த்தம். கடந்த 20 வருஷமா திமுக அதிமுக 2 பேர் அவங்களோட கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் நடக்கிறப்ப ஒவ்வொரு துறையும் தங்களோட நிலைப்பாடு வெளிப்படுத்துவாங்க. அப்படி மது குறித்து அவங்க வெளிப்படுத்துற நிலைப்பாடு என்னன்னு கேட்டா 2 விஷயத்துக்காக தான் நாங்க சாராயத்தை கொடுக்கிறோம். 1, எங்களோட வருமானம் போயிடும். 2, கள்ள சாராயம் பெருகிரும். இந்த 2 காரணத்தை சொல்றாங்க. பாலிசி நோட்லயே இருக்கு. கள்ள சாராயத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்ப இவங்களோட காவல்துறை மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த காவல்துறையோட நிர்வாக திறமை மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 1. வருமானம் பேசுறாங்க சார். அரசாங்கத்துக்கு ஏராளமான வருவாய் வர்றதுக்கு வழி இருக்கு. வரிகளை முறையா வசூலிக்கலாம். கிரானைட்ல பல ஆயிரம் கோடி ஊழல் சொல்றாங்க, அதை முறையா வசூலிக்கலாம். தாது மணல், இந்த மாதிரி ஏராளமான வழிவகை இருக்குது அரசாங்கத்துக்கு. ஆனா குடும்பத்துக்கு ஒரே வழி, குடும்பத்துக்கு ஒரே குடும்பம் நடத்த எந்த இடத்துலயும் வருமானத்திற்காக மதுவிலக்கு அமல்படுத்தலாம் சொல்லி அரசாங்கம் சொன்னது அப்படிங்கிற போக்குவரத்து நடத்தப்பட்டு வருமானத்துக்காக மதுவிலக்கு மட்டும்தான் இந்த மதுவை விற்பனை செய்கிறது இந்த அரசு. அரசாங்கம் சொல்லல குற்றச்சாட்டு. நிகழ்ச்சியில உங்கள் கட்சி சார்பாக வந்த பிரதிநிதி மத்திய அரசாங்கத்தை போதிய நிதி கொடுக்க சொல்லுங்க, நாங்க டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறது வருமானங்கிற ஒரு ஆங்கிள் இல்லையா? இதே நிகழ்ச்சி வருமானம் இல்ல, வருமானம் என்ற வருமானத்திற்காக இதை செய்யல, வருமானத்துக்காக செஞ்சா நீங்க சொல்லக்கூடிய சுக்ரீவன் மதுவிலக்கை பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். ராமாயண காலத்தில் இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் இருந்த மது குடிக்கின்ற பழக்கத்தை இந்த அரசாங்கம் மட்டுமே ஒழித்து விட முடியும் என்று ஒரே முக்கியமானது நான் சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றம் சொல்றார், எங்கள் கட்சி நீதிபதிகளையும் நீதித்துறையும் மதிக்கக்கூடிய கட்சி என்று நாடாளுமன்றத்தில் கட்சி அவர்கள் சொன்ன விவாதத்தில் சொன்னார். நான் கேட்கிறேன், ஒரு நீதிபதி, தமிழ்நாட்டினுடைய நீதிபதி, இப்பொழுது நீதிபதியாக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை மையமாக வைத்து மொத்த கடையை மூட சொல்ல, ஒரு 500 கடைகளை இந்த அரசு உடனடியாக மூட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பார்களையும் இந்த அரசு மூடணும். மது வாங்குங்க, வீட்டுக்கு போங்க, குடிங்க, கேரளாவில் போய் செய்யுங்கன்னு சொல்லுங்க. பல விபத்துகளை, பல உயிரிழப்புகளை நாம் தடுக்க முடியும். ஒரு 500 கடையை நீங்க மூடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சமாதானத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் மூடாது இந்த அரசாங்கம்? அதாவது நீங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவை எடுக்கிறதுக்கு
வந்து அடுத்தவங்களுடைய ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்குன்னு அரசாங்கத்துடைய மாநாடு அரசின் மீது குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடியதை உங்க கட்சியில் இருக்கவங்க நீங்க சொல்லக்கூடியது கட்சியில் இருக்காங்க. மூடப்பட்டால் குடிப்பழக்கம் குடிமக்கள் அவர்களுடைய பழக்கத்தை குறைச்சுப்பாங்களா, குடியை நாடாம பாட்டில் அந்த அரக்கனை நாடாம இருப்பார்களா என்ற கேள்வியை சில குடிமக்களிடமே கேட்டோம். அவர்கள் சொன்னது என்ன? கடை இருக்கோ இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது பொதுமக்கள் சொல்றது வாழ்க்கை. இது உண்மையான வாழ்க்கை என்னன்னா குடியே கெடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சும்மா காசு இருக்கு சாப்பிட்டுருவோம், தேவையில்லாம பிரச்சனைங்க வருது. விட்டா தொல்லையே கிடையாது, எனக்கு திருப்தியா இருக்கும். மதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆதாரம். எப்படின்னு சொன்னா தாய் பால்ங்கிற மாதிரி அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஜஸ்ட் ரிலாக்ஸ். மது குடிக்கணும் குடிகளோட விருப்பம் இல்ல சார், அது விற்கிறதானே ஜாலியா குடிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதுங்களோட விருப்பம் கூட நாங்க அடிமையும் கிடையாது. குடிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியும்? அங்க போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த ஸ்டேட்ல போய் நம்ம வாங்கிட முடியுமா? முக்காசி மது இல்லைன்னா கண்டிப்பா முழுசா முடியாது. கொஞ்சம் 2-3 பேர் திருந்ததுக்கு வாய்ப்பு. 100% ஒரு 50 பேர் திருந்தது வாய்ப்பு இருக்குது. மீது 50 பேர் கண்டிப்பா தேடி ஓடுவாங்க சார். சாராயத்தை நான் வீட்டிலேயே போட்டுருவேங்க. சாராயத்தை நான் பொறுத்த வரைக்கும் நான் விடிய காத்தால 50 ரூபாய் இல்லைன்னா எனக்கு பொழுது போவாது. காலையில பிளாக்ல போய் 50 ரூபாய் கொடுத்து நான் சர்வீஸ் சாப்பிடுறேன். நான் இப்போ இங்க இல்லைன்னா கூட சரி, நான் இந்த பக்கம் ஆந்திரா போவேன், இந்த பக்கம் பாண்டிச்சேரி போவேன். எதனா ஒரு பக்கம் பிளாக்ல வாங்கி சாப்பிட்டு எனக்கு தரமா இருக்குது. டாஸ்மாக் கடை இல்லைன்னா கண்டிப்பா குடித்து நிப்பாட்டாங்க. குடிக்கு அதாவது போதைக்கு அடிமையான ஏதோ ஒண்ணு தேடிட்டு போறான். எவ்வளவு நாள் தேடுவான்? கிடைக்கிற வரலாம் தேடுவான். கிடைக்காட்டி டாஸ்மாக் நிப்பாட்டினா கண்டிப்பா குடி நிப்பாட்டிடுவோம். எல்லாருமே கண்டிப்பா எல்லா இளைஞர்களையும் தோன்றது இதுதான். கண்டிப்பா என்ன மனசாட்சி பொறுத்து நான் நிப்பாட்டிடுவேன். மித்தவர்களை எதிர்பார்க்கணும் சார். கட்டண வார்த்தைங்களா இது தப்பான வார்த்தைங்களா? அந்த காலத்துல பெருமையில சொல்லியிருக்காங்க, நல்வாழ்க்கை நல்வாழ்வே அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில நிறைய குடிமக்கள் சிலர் நான் தேடி போவேன். நீங்க குடிமக்களை கேட்டிருக்கீங்க, அந்த குடித்திருக்கக்கூடிய அந்த வீட்டை சேர்ந்த பெண்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா மாற்று கருத்தே இல்லாம இது கோரிக்கை வரும். கணிசமானவர்கள் அதை நான் தேடி போவேன், காய்ச்சுவேன்ற ஒரு மோசமான கேவலமான அம்சங்கள் வந்தாலும் கூட கணிசமானவர்கள் நிறுத்தினா நாங்க என்ன பண்ணுவோம், மூடினா நாங்க என்ன செய்வோம்? நீங்க திரு பாலு ஏன் கேட்கிறாருன்னு கேட்கலாம், இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுதுன்னு கேட்கலாம். ஆனா உலக சுகாதார மையமே குறைவாக ஆக்சசிபிலிட்டி இருக்க, குறைவாக கடைகள் இருந்தால் இது நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு வேற யாரும் சொல்லல, உலக சுகாதார மையம் சொல்லுது. அதை ஏன் நாம் கேட்கக்கூடாது? ஏன் கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்க கூடாது? தேசிய நெடுஞ்சாலையில, மாநில நெடுஞ்சாலைகள்ல, ஏன் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய கடைகளை ஏன் குறைக்க கூடாது? அதாவது ஏன் குறைக்க கூடாது என்ற கேள்விக்கு இங்க நீங்களோ நானும் பதில் சொல்ல முடியாது. என்னன்னா அவங்க எவ்வளவு விற்பனை ஆகுதோ அந்த குறிய கடைகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த விற்பனை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா விற்பனை அதிகமாகுதுன்னா குடிக்கிறாங்க நிறைய. அதை கட்டுப்படுத்த நம்ம வழி பார்க்கணும். அவனுக்கு ஒரு ஆக்சசிபிலிட்டி நீங்க ராணுவத்துல குடிக்கிறதுக்கு முதல்ல கட்டுப்படுத்துங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், 100 பேர் குடிக்கிறானா அது 10 பேர் குடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அளவோடு குடிக்கிறவன் இருக்கிறான், ஒழுங்கா குடிச்சிட்டு பிரச்சனை இல்லாத இருக்கிறான், வேணும்னாலும் அலம்பல் பண்றதுக்குன்னு குடிக்கிறவன் இருக்கிறான், குற்றம் செய்யறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நான் குடிச்சிட்டு பண்ண சொல்றதுக்கு குடிக்கிறவன் இருக்கிறான். ஆக இது ஒரு பொது பிரச்சனை. அது மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி உருவாக்கி அவர்களுடைய உருவாக்க முடியும். கடையை குறைக்கிறத பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க. ஆனா யதார்த்தம் சொல்றேங்க, சட்ட பஞ்சாயத்து இயக்க சார்பில் மது ஒழிப்பு தீவிரமா இருக்கும். 76, 67, 100 எங்க கால் சென்டருக்கு கூப்பிட்டாங்கன்னா எந்த ஊர்ல பிரச்சனைனாலும் அந்த ஊர்ல போய் அந்த மதுக்கடைக்கு எதிர்த்து போராட்டம் பண்றோம். அதே மாதிரி நாகப்பட்டினத்துல அரங்கக்குடிங்கிற ஊர்ல இது மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணோம். எங்க போராட்டத்தின் மூலமா கடை மூடப்பட்டுச்சு. அந்த மூடப்பட்ட இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு போர்டு வச்சாங்க டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி, இங்கு செயல்பட்டு வந்த கடை பக்கத்து ஊர்ல கணக்கம் என்ற இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்க மூடிட்டோம், இங்க போராட்டம் பண்ணங்காட்டி மூடிட்டோம், அதனால அந்த ஊருக்கு வாங்க குடிச்சுக்குங்க அப்படின்னு தான் இருக்குது. அதனால கடைகள் குறைக்கப்படுறது பத்தி இல்ல, மேலும் மேலும் திறக்கப்படுறது பத்தி தான் அரசாங்கம் ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒரு நீதியரசர் சொல்லி இருக்கிறார். இதற்கு ஒரு முக்கியத்துவம் அளித்து இந்த அரசு இந்த மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்ல இன்னொன்னு செய்யலாம்.
வார நாட்களில் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த கடையை மாலை 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு மூடுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் நீங்கள் சொல்வதை போன்று காலை நேரத்தில் பண்ணுங்க. ஒரு வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய காலை நேரத்தில் மதுக்கடைகளை திறந்து வணிகம் செய்வது என்பது இந்த அரசு பணத்திற்காக மட்டும்தான் டிட்டரண்டாக அமையும், நிச்சயமாக கட்டுப்பாடாக அமையும் சொல்லிருக்கீங்க. இப்போ என்ன ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னா மது குடிப்பதற்கு ஒரு இயக்கம் தொடங்கி இருக்காங்க. நீங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நிச்சயமா புரிஞ்சுக்கிறேன் திரு பால்ராஜ். நீங்க இது போன்ற குடிமக்கள் உருவாகாமல் இருக்க, இதனால் பாதிக்கப்படாமல் இருக்க விழிப்புணர்வு நடத்தணுமா, இல்ல அவங்களுக்கு வந்து இன்னும் சரியான விலைக்கு கிடைக்க அவங்கள போலீஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு இன்னும் நாங்க 10,000 பேரை சேர்ப்போம் அப்படின்னு நீங்க பேட்டி கொடுப்பதெல்லாம் அபத்தமாக இல்லையா? நீங்க அவர்களை திருத்த வழி பார்க்கணுமா, மேலும் மேலும் குடிகாரர்களை உருவாக்குறதுக்கு வழி பார்க்கணுமா? ஏன் இந்த ஒரு சங்கத்தை நீங்க மூடக்கூடாது? அரசாங்கமே நடத்த போச்சுல, அவங்களுக்கு இழிவு இல்லாதன்னா எங்களுக்கு என்ன இழிவு வருது? எங்களுக்கு என்ன வெட்கம்? நாளைக்கு விஷம் வித்தா அரசாங்கம் தான் விஷம் விக்குத, நாங்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவீங்களா? நீங்க வாங்கி குடிப்பீங்களா? தெரிஞ்சவங்களுக்கு அரசாங்கம் வந்து எல்லாரும் குடிக்கத்தான் செய்வாங்க. நீங்க வந்து மது குடிப்பவர்களை திருத்தத்துக்கு ஒரு சங்கம் நடத்தினா அது போற்றுதலுக்குரியது. ஆனா அது வந்து அவங்களுடைய நல உரிமைக்காக ஒரு சங்கம் நடத்தி முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன? கடைகள்ல வந்து அதிகமான ரூபா வாங்கக்கூடாது, கடைகளை குறைக்க சொல்லி போக கூடாது. நாங்கெல்லாம் 10,000 பேர் சேர்ப்பேன், நிறைய பேர் சேர்த்துக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு நீங்க சொல்வது அப்படிங்கிறது நிச்சயமா நல்லதல்ல. அப்ப கடையில வந்து எவ்வளவு அதிகமா எவ்வளவு ரூபாய் வாங்கலாம்னு சொல்றீங்களா? நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் கூட உங்களுடைய கோரிக்கை இதற்காக நீங்க ஒரு சங்கம் அமைத்திருப்பது என்பது அபத்தமானது அப்படின்னு பல பேர் ஏத்துக்கத்தான் செய்வாங்க. திரு குமார் இதற்கான ஒரு அபத்தம் இது வந்து நாங்க வந்து திருக்குமார் இறுதி விஷயம், இறுதி கருத்து ஆல்ரெடி கோயிங் அபௌட் தி டைம். அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டிய அம்சங்களும் இதில் இருக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? அதாவது ஒரு புறத்தில் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமும், அது அரசாங்கத்திற்கு உடன்பாடான கருத்து. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு குடிக்கலன்னா நானே காய்ச்சுவோம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டாவது ஆக ஒரு பேலன்சிங்கா தான் போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு காவல்துறைனா காலங்காலமா இருந்த வந்து மதுவிலக்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து துப்புரமா ஒழிச்சிட முடியும் எப்படின்னு, அதுவும் இந்த அரசாங்கம் செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா இந்தியா முழுக்க எல்லா இடங்களும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மனித சமுதாயம் உருவான காலத்துல இருந்து வந்திருக்க பழக்கம், இதை வந்து கட்டுப்படுத்த தான் ஒரு அரசாங்கத்தில் இது காந்தி தேசம். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டமே மதுவிலக்கு அப்படிங்கிறது இந்த அகில இந்திய அளவில் இருக்க வேண்டிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்திய தேசத்துடைய ஒரு பிரதான கொள்கையாக லட்சியமாக வகுத்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி. நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், மதுவை கட்டுப்படுத்தும் வழி நேர்கள் என்ன சொன்னார்கள் பார்க்கலாம். மதுவை கட்டுப்படுத்தும் வழி என்ன நேர்களே என்று நாம் கேட்ட பொழுது பூரண மதுவிலக்குத்தான் இதற்கான தீர்வு என்று 76% விழிப்புணர்வு இதற்கு அவசியம், விழிப்புணர்வு மூலமே தான் இந்த மாற்றத்தை செய்ய முடியும் என்று 14% இது சாத்தியமே இல்லைங்க என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். இது சாத்தியப்பட வேண்டும். மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் நீங்க வேண்டும். இதனால் குடும்பங்கள் அழியக்கூடாது, விபத்துகள் நடக்கக்கூடாது, இதனால் கொள்ளைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. சில நடைமுறை சிக்கல்களை அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது. தேசிய அளவில் இந்த கொள்கை வேண்டும், அப்பொழுதுதான் மாநிலத்தில் செயல்படுத்த முடியும் என்று சொல்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் காந்தியுடைய கொள்கையான, இன்னும் சொல்ல போன அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரதான கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு செந்தில் ஆறுமுகம், திரு பாலு அவர்கள், திரு ஆவடிக்குமார் அவர்கள், அதே போல திரு பால்ராஜ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.
ஆய்ந்தெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நீதிபதிகள் நியமனம் சார்ந்த சர்ச்சை சமீபத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டது பார்த்தோம். குறிப்பா கோபால் சுப்பிரமணியம் அவர்களுடைய நியமனமாகட்டும், அது சார்ந்த சர்ச்சையாகட்டும், அது மட்டுமல்லாது மார்க்கண்டேய கட்சி அவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது ஒரு நீதிபதி நியமனத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த அவர் வெளிப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் நீதிபதி நியமனம் சார்ந்த பல விஷயங்களை கேள்விக்கு எழுப்பியிருக்கிறது. இதில் மாற்றம் தேவையாங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியது. சென்ற அரசாங்கமே, சென்ற யூபி ஆட்சி காலத்திலேயே ஒரு மசோதாவானது மாநிலங்களவையில எல்லாம் வந்தது. அதாவது நீதிபதி நியமன முறையில மாற்றம் கொண்டு வருவதுதான் அது. அதாவது முன்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அவருடன் இருக்கக்கூடிய மற்ற மூத்த நீதிபதிகளும் நியமிக்கக்கூடிய முறையிலிருந்து சற்று விலகி அரசாங்கம், நீதித்துறை இவற்றுக்கெல்லாம் சம பங்கு இருக்கக்கூடிய, கணிசமான பங்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் நியமன முறைக்கு மாற்றக்கூடிய ஒரு மசோதா அது. அது சார்ந்த விவாதம் இப்பொழுது மீண்டும் கிளப்பியிருக்கிறது. நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா, இல்ல அரசியல் தலையீடுகளை மேலும் இந்த முறையானது அதிகரிக்கத்தான் செய்யுமா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. ஆய்ந்தெழுத்து நீட்சியில் விரிவாக இது பற்றி அலசுவோம். இந்த நிலையில நம்முடைய திரு கே டி ராகவன், பாரதிய ஜனதாவின் திரு கே டி ராகவன் அவர்களும் வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்த சர்ச்சைகள் எழும்பொழுது, குறிப்பாக மார்க்கண்டேய கட்சி விவகாரம் சார்ந்து சர்ச்சை எழும்பொழுது சட்ட அமைச்சர் சொன்னது அதுதான் நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். இது சார்ந்த கருத்தரங்குகள், கன்சல்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. முன்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து செய்த வந்த ப்ராசஸ இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு முறையானது அரசாங்கத்துக்கும் கணிசமான பங்கு, லா மினிஸ்டர், அது மட்டுமல்லாது 2 எமினன்ட் சிட்டிசன்ஸ், அதையும் நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பில் அரசாங்கம் இருக்கிறது. ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டு அரசாங்கம் நீதித்துறை நியமனத்தில் தலையிடுகிறது என்பதுதான். இப்படி சட்ட அமைச்சருக்கு இல்ல ஒரு 2 நியமன உறுப்பினர்களுடைய விவகாரத்திலும் சட்ட அமைச்சகத்துக்கெல்லாம் ஒரு அந்த ஹேண்ட்ஸை வலுப்படுத்தும் பொழுது இது மேலும் அரசாங்கத்துடைய கரங்களை வலுப்படுத்துமா, நீதித்துறையுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு வழிவகுக்குமா? இது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த 93-98 ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொலேஜியம் ப்ராசஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அரசியலமைப்பு சட்டம் அப்படி கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துல அரசாங்கத்துடைய கன்சல்டேஷனோட தான் நடக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜட்ஜ் சொன்னார், பை a judgment you cannot rewrite the constitution அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு கான்ஸ்டிடியூஷனை மாத்தி இருக்காங்க. அந்த 2 ஜட்ஜ்மெண்ட்ல 93-98ல அரசியலமைப்பு சட்டத்துல இதை பற்றி விவாதிக்கும் போது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலேயே டிஸ்கஷன் வந்திருக்கு. மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சேர்மன், டிராப்டிங் கமிட்டி சேர்மன் சொல்லியிருக்கிறார், a judge cannot appoint a judge. இதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் காம்ப்ரஹென்சிவா நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா அதை மாற்றி இருந்தார்கள். அதைத்தான் இப்ப வந்து புதுசா எதையும் சொல்லல. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கு, கன்சல்டேஷன் வித் கன்சல்டேஷன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் மாத்திருக்கே தவிர அதை திருப்பி நம்ம ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி மூலமாக அது சரி செய்ய வேண்டும் என்பதில். என்னென்னு சொன்னால் இப்ப இருக்கிற கொலேஜியம் ப்ராசஸ்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, எத்தனையோ குளறுபடிகள் வந்திருக்குது. அதாவது சில ஜட்ஜஸ் எல்லாம் 3 மாநில உயர்நீதிமன்ற ஜட்ஜஸ் எல்லாம் நீதிபதிகளை ப்ரமோஷன் கொடுக்காம எல்லாம் நடந்திருக்குது. இது காலேஜியம் அதை தடுத்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல 3 ஜட்ஜ் உயர்நீதிமன்ற ஜட்ஜ் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சிக்கல் இப்ப பேசுறோம். என்ஷூர் கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி. உங்களுடைய வாதம் என்னவா இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இது அரசாங்கத்துடைய கரங்கள் வலுப்படுதுங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் லெஜிட்டிமேட்டா, டிரான்ஸ்பரண்டா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை போல வரக்கூடிய ஒரு முறைதான், நீதிபதி நியமன முறைதான். இதை தவிர இதுல என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார் திரு ராகவன். ஏற்புடையதான் உங்களுக்கு? இல்ல சார், முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த 93-98 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை என்ன, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த சிஸ்டம் என்னன்னாக்கா பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் தான், அந்த பொலிட்டிஷியன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், 3வது நிலையில் உள்ள உச்சநீதிமன்ற நீதியரசர் முதல் நிலைக்கு கொண்டு வரப்பட்டார். அதன் பிறகுதான் இந்த ஜட்ஜஸ் தீர்ப்பு வந்தது. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நிலை மாறி இந்த நிலை கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது கூட சமீபத்தில் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் பில் 2013 என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அதுல பார்லிமெண்டரி கமிட்டியில பார் அசோசியேஷன்ஸ் எல்லாம் அழைக்கப்பட்டு அவங்களுடைய விவாதத்துக்குள்ள நாங்க போயிட்டு எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். அதுலதான் இப்போ மாற்றம் தேவை என்பதுல நீங்க சொன்ன மாதிரி 2 எமினன்ட் பர்சன்ஸ், அப்புறம் ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோரம் பாத்தீங்கன்னா 4 பேர், அதாவது அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
3 பேர் வந்து நீதித்துறை சார்ந்தவர்களா இருக்கிறார்கள். இப்படி பார்க்க போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து அவங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும். இப்ப எதுக்கு ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீதித்துறை தனிப்பட்ட முறையில செயல்படணும். அதுதான் வந்து மக்களுடைய விருப்பம். நீங்க சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து மேற்பார்வையில் நிறைய வழக்குகள் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய ஊழல் வழக்குகள் மேற்பார்வையில். இப்போ ஒரு அரசியல்வாதிகளால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நீதியரசர் அந்த வழக்கை அப்புறம் விசாரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருமானால் நிச்சயமாக இவ்வாறான மக்களுக்கான தீர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாற்றம் என்பது தேவையில்லை. இருக்கின்ற இந்த கலீஜியம் சிஸ்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். அது நிறைய பிளாஸ் இருக்கு ராகவன் சொன்னாரு, உண்மைதான். அரசியல் தலையீடை அதிகரிக்கத்தான் செய்கிற ஒரு வாதமும் இருக்கக்கூடிய ஒரு கொலிஜியம் முறையில ஜட்ஜஸை அப்பாயிண்ட் செய்வது அப்படிங்கிறது வேற எந்த நாட்டில அதிகமாக இருக்கிறது? மற்ற நாடுகள் எல்லாம் அரசாங்கத்துக்கும் அதுல கணிசமான பங்கு இருக்கிறதுங்கிற இருவேறு வாதங்கள் இருக்கு. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அரசியல் தலையீட்டை இந்த ஒரு புதிய நியமன முறை என்பது அதிகரிக்குமா இல்ல வெளிப்படைத்தன்மையைத்தான் கொண்டு வருமா? நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் பிரச்சனைக்கு தீர்வா? சமீபத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சர்ச்சை நீதிபதி நியமனம் சார்ந்து வந்தது. இப்பொழுது அரசாங்கம் ஒரு புதிய நீதிபதி நியமன முறையை கொண்டு வருகிறது. இது இந்த பிரச்சனைக்கு தீர்வா? அரசியல் தலையீட்டை அதிகரிக்குமா என்பதுதான் கேள்வி. திரு பால் கனகராஜ் அவர்கள் முதல்ல சொன்னார். அதை தாண்டி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 50 இட் இஸ் வெரி ஷார்ட். ஆனா என்ன சொல்கிறது? அரசாங்கத்துடைய கடமை, கான்ஸ்டிடியூஷனோட கடமை செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிகியூட்டிவ். ஆனா இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவருக்கு ஒரு சே, அதே போல எமினன்ட் சிட்டிசனை தேர்ந்தெடுக்கிறதுல அரசாங்கத்துக்கு ஒரு சே. அது மட்டுமல்லாது லா மினிஸ்டர் இருக்கிறார். லா மினிஸ்ட்ரி தான் அவரோட கன்வீனரா இருக்கு. அப்படிங்கும்போது அரசாங்கத்துடைய கரங்கள் வலுப்படுது. எப்படி ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்க முடியுங்கிறது அவரை போன்ற. நான் கேட்கிறேன், நான் அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்துல அரசாங்கத்துடைய கன்சல்டேஷன் இருக்கணும்னு சொல்லிருக்கு. அதை கொலேஜியம் மாத்திட்டாங்க. இப்ப கூட மரியாதைக்குரிய திரு பால் கனகராஜ் சொல்லும் பொழுது 2 பேர் இண்டிபெண்டா 2 பேரை போட்டா அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம் தானே அதுல இருக்கும். அது எமினன்ட் பர்சன் சொல்லிருக்கு. 2 எமினன்ட் பர்சனை அதுக்கு ஒரு கொலேஜியம் இருக்கு. யார் யாரு? பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் த அப்போசிஷன். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரை நியமிக்கணும். அதுவும் எமினன்ட் பர்சன்ஸ் நியமிக்கணும்னு போட்டிருக்கு. அதனால இந்த வாய்ப்பு கிடையாது. நீங்க சொல்ற வாய்ப்பு இல்ல, அது கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து நீங்க ஏற்கனவே இப்ப ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்குது, அவங்க தான் நியமிச்சாங்க. இப்ப இந்த இத்தனை வருஷமா 20 வருஷமா இருக்காங்க. என்ன நடந்தது? அங்கதான் கன்ஃபியூஷன் அதிகமா வருது. இப்ப இந்த கொலேஜியம் வந்து 93க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு ஏன் இதை பத்தி பேசுறோம்? கொலேஜியம் சிஸ்டம் குழப்பம் ஏற்படுத்துகிறது என்று ஏன் பேசுறோம்? இப்ப 93ல ஜுடிஷியரி அவங்க முழுக்க ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்பர் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன் குழப்பம் வந்தது? அரசாங்கத்தினுடைய இல்ல சார். அரசாங்கம் இப்ப கொலேஜியம் வந்து இவங்களெல்லாம் ஜட்ஜா நியமிக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் அது முடியாது, நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க, திருப்பி அமைச்சா ரீகன்சிடர் இதுதான் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஏத்துக்கணும். இப்போதைக்கு இருக்கிற சிஸ்டம் படி அந்த 98 ஜட்ஜ்மெண்ட் படி அப்படித்தான். அப்படி இருந்தும் கூட ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் முழுக்க ஜட்ஜஸ் கையில, சுப்ரீம் கோர்ட் கையில இருக்கும் பொழுது ஏன் இந்த குழப்பம் வருது? இந்த முறையில மாற்றம் செய்வது அப்படிங்கிறது ஒரு வயசான மூவா இருக்குமா அப்படின்னு கேள்வியே இந்த ஒரு பில் போன முறை ராஜ்யசபால வந்தபோது எழுப்பியது வேற யாரும் அல்ல, உங்களால் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய முன்னோடி ராம்ஜெத் மலானி. அவரும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திரு பால் கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்கிறது. திரு ராகம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்துல பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் கன்சல்டேஷன் வித் ஜுடிஷியரி அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு ஜட்ஜஸை தவிர இந்த கன்சல்டேஷன் ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒரு விஷயம் ஒரு வசதியா இன்டர்பிரட் செய்த பிறகு இன்டர்பிரட் செய்துட்டு இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு எந்த சேம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லி இருக்கிறதாங்க ஒரு கேள்வி பிரதானமா இல்ல. இப்ப முதல்ல பாத்துங்க, இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவர் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அவர் தான். இவங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்க. ஒண்ணு சார் சொன்னாரு கன்சல்டேஷன் வித் கவர்மெண்ட் இருக்கணும்னு சொன்னாரு. கண்டிப்பா இருக்குது. இப்ப கூட இந்த கொலிஜியம் சிஸ்டத்துல கூட கன்சல்டேஷன் வந்து கண்டிப்பா இருக்குது. மாநில அரசுக்கு கன்சல்டேஷன் கன்கரன்ஸா புரிந்து கொள்ளப்படுது. இல்ல இவங்க கொலிஜியம் முடிவு பண்ணி அனுப்புறாங்க. இஃப் கவர்மெண்ட் வாண்டட் டு ரீகன்சிடர் திருப்பி அனுப்பலாம். ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கலாம். கொலிஜியம்க்கு திருப்பி அனுப்பலாம். அதாவது இப்ப இந்த கலீஜியம் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்ப யார் வந்து அதை வந்து நீங்க சொல்றீங்க, இப்ப அரசியல்வாதிகளோ இல்லது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, லா மினிஸ்டர் இருக்காரு, மற்றும் எமினன்ட் பர்சன். இந்த எமினன்ட் பர்சன்ஸ் யார் அப்படின்ற கேள்வி வந்து எழுது. நாங்க வந்து அந்த இதுல கூட சொல்லும்போது பார்லிமெண்ட் செஷன் இருக்கும், நாங்க தான் சொன்னோம். அந்த எமினன்ட் பர்சன்ஸ் வந்து விச் ஃபீல்டு
லா ஃபீல்டா வேற ஏதாவது ஃபீல்டா அவங்க யார் வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ் செலக்ட் பண்றாங்கனாக்கா 2 பேருமே வந்து 3 பேருமே வந்து யாரை எந்த துறையில எடுக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து நீதித்துறைக்கு ஒரு சே இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அதுல இருக்காரு. இல்லன்னு சொல்லல. நீதித்துறை வந்து ஒரு சே இருக்கு. ஆனா எந்த துறையிலிருந்து எடுக்க போறாங்க தெளிவாக வந்து அந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அரசியல்வாதியோட தலையீடு வரும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. காரணமாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கலிஜியம் சிஸ்டம் ஏன் நல்லா செயல்படலன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க கலிஜியம் சிஸ்டத்துல இப்ப பொலிட்டீஷியன்ஸோ பிரைம் மினிஸ்டரோ லா மினிஸ்டரோ வேற யாரும் கூட நேரடியாக சென்று, அதாவது இந்த இப்ப எடுக்கிற சிஸ்டம் என்னன்னாக்கா இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிறாங்கனாக்கா ஒரு 3 ஜட்ஜஸ் கலிஜியம் ஜட்ஜஸ் வந்து செலக்டிங் சர்டன் பேனல் ஆஃப் லாயர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஃபார்வர்ட் பண்றாங்க, நேம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணலாமா வேணாமனு முடிவு பண்ணி லா மினிஸ்டருக்கு அனுப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி பண்றாங்க. இந்த செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் வந்து நீதியரசர்கள் தான் செய்ய முடியும் அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்ல விரும்புகிறேன். காரணம் அவர்கள் தான் நேரடியாக ஒரு வழக்கறிஞரை பார்க்கிறார்கள். அவர்கள் தான் வந்து இந்த வழக்கறிஞர் நன்றாக வாதம் செய்கிறார், நன்றாக வந்து இவர் வந்து திறம்பட சட்டத்தை புரிந்து வைத்திருக்கிறார், இவரை நீதிபதி ஆக்கினால் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்ற விஷயத்தை அவர்கள் தான் யூகிக்க முடியும். ரிட்டையர்டான எத்தனையோ ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் மார்கண்டே கட்ஜுல இருந்து எல்லாருமே இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை கொஸ்டின் பண்றதே தான். எத்தனையோ மிஸ்யூஸ் ஆகுது இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேக்குறேன், கேள்வி கேட்கக்கூடிய லாஜிக் வந்து அரசியல் தலையீடு, இது லெஜிட்டிமைஸ் பண்ணுதோங்கிற கேள்வி. அரசியல் ஜட்ஜஸோட தலையீடும் தான் இங்க இருக்கு. ஜட்ஜஸ் கூட அவரே சொல்றாரு, அவர் சொல்லும்போது சில ஜட்ஜஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்க எந்த கோர்ட்ல என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னு தெரியல, எந்த வழக்க நடத்தினாங்கன்னு தெரியல, ஆனா கொலிஜியம் மூலமா உள்ள வராங்க, இவங்க ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அரசியல் தலையீட்டின் மூலமா ஜுடிஷியரி வந்து அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் அதை கேட்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கறது அவருடைய வாதமே தவிர அரசியல் தலையீடு இருந்ததுங்கிற வாதம். இது அரசியல் தலையீடு லெஜிட்டிமைஸ் செய்யுது. இப்போ நீங்க வந்து இப்போ கொலிஜியம் சிஸ்டம்ல அதுல வந்து ஃபிளாஸ் இல்லன்றீங்களா? நான் தான் சொன்னேன், அல்டமிஸ் கபீர் அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப இதெல்லாம் வந்து அங்கேயும் அரசியல் இருக்குது கடைசியில. இதனாலதான் இவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் தான் சொல்றேன், அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். யூ கேனாட் பாருங்க, அதான் சொல்றேன், பை ஜட்ஜ்மெண்ட் யூ கேனாட் ரீரைட் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் இஸ் சாக்ரோசன்ட், அது புனிதம். அந்த புனித அந்த வந்து நீங்க வந்து உங்க ஜட்ஜ்மெண்ட் மூலமா அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றுவதற்கு இடம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. இப்ப மாத்திட்டு இப்ப நான் என்ன சொல்றேன், சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டருக்கு செய்யறதுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்க போறாரு, 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸும் இருக்க போறாங்க, அந்த பேனல் இருக்கிறாங்க. இதுல என்ன குழப்பம் வருது? இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தீர்வு காணுவதற்காக தானே நீங்க உங்களுடைய இதுல சொல்லும்போது உலகத்துல எல்லா இடத்துலயும் யூஎஸ்ல இருக்கு, இன்ஃபேக்ட் லெஜிஸ்லேச்சரோட பங்கும் அதுல இருக்குது, எக்ஸிகியூட்டிவோட பங்கும் அதுல இருக்குது. யூஎன் நம்ம வந்து பிரிட்டன் டெமோக்ரஸியில நம்ம ஒத்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில இது போல எக்ஸிகியூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் சே கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டமே பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றார். கன்சல்டேஷன் ஒரு வார்த்தை 93க்கு முன்பாக ஒரு மாதிரியும், அதுக்கு பிறகு வந்து ஒரு அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் கேஸ்ல வேற மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படிங்கும்போது எக்ஸிகியூட்டிவ்க்கு அதுல ஒரு சே இருக்கணும் அப்படிங்கறத அரசியல் சூழ்நிலை தான் மாறி இந்த இப்ப தற்போது உள்ள கலிஜியம் சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து ஃபெயில்டுன்றதுனால இந்த புது சிஸ்டம் வந்திருக்காங்க. இது தவறுகள் இருக்கலாம். அந்த புது சிஸ்டத்தை நீதிமன்றம் உருவாக்க முடியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதை மீறி நீதிமன்றம் அதை உருவாக்க முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்க சொன்னது மாதிரி ஜுடிஷியரி வந்து அது வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் தனியாக இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் இவர்கள் நீதித்துறைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இல்லன்னு சொல்லல. அதே மாதிரி இப்ப நீதிபதிகள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுள்ள கலிஜியம் சிஸ்டத்துல என்ன தவறுகள் இருக்க முடியும்ன்றதுதான் நீங்க கடினமே தவிர, அது மறுபடியும் எடுத்துட்டு போய் அரசியல்வாதிகிட்டயோ அல்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்டரி கொடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவருடைய தலையீடு கண்டிப்பாக வந்து 100% இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும் நிச்சயமா. அதனாலதான் அந்த சிஸ்டம் வேண்டாம். ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்லயே பல குழப்பங்கள் இருக்கிறதுனால தானே இப்ப கன்சிடர் என்ன சொல்றேன், இது ஏதோ என்டிஏ கவர்மெண்ட் மாத்திரம் பண்ணல, போன கவர்மெண்ட் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், இதை பத்தி பெரிய அளவில் டிஸ்கஷன் நடந்திருக்குது. ஆமா, லா கமிஷன் சொல்லிருக்கு, எல்லாமே இதை பத்தி டிஸ்கஷன் நடந்திருக்கிறது இல்ல. இப்ப சொல்ற ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டியில என்ன ஃபிளா இருக்க முடியும்? எல்லாருடைய சேவம் அதுல இருக்குது. ஒரு முறையே மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு சில குறைபாடு இல்ல, பல குறைபாடுகள் இருக்கத்தானே இப்ப வந்திருக்குது தகவல். அதுதானே பிரச்சனை. இப்போ எதை குறைபாடா சொல்றீங்க? அரசாங்க தலையீடு இன்னைக்கு எதனால இந்த சர்ச்சைகள் எழுது? இன்னைக்கு மார்கண்டே கட்சி விவகாரத்தை எழுப்பும் பொழுது அரசியல் தலையீடு தான் ஒரு விஷயமா சொல்லப்படுது. நீங்க மாறா வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து விஸ்தரிச்சுட்டே போக முடியும். 2013 அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப இதே மாதிரி பிரச்சனை வந்தது.
இப்ப எல்லாமேங்க இந்த டிரான்ஸ்பர்ல இருந்து பல அரசியல் அதுல இருக்குது. ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர்ல இருந்து, ஜட்ஜஸ் போஸ்டிங்ஸ்ல இருந்து பல வெளியில சொல்ல முடியாத பல விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். நம்மளே கூட கேள்விப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அந்த டிரான்ஸ்பரன்சி வேண்டும் என்பதில் ஒரு தவறு இருக்க முடியாது. டிரான்ஸ்பரன்சி வேண்டும்ன்றதுல மாற்றுக்கிறதே இல்லைங்க, யாருக்குமே இல்லை. எங்களுக்கும் அதே நிலைப்பாடு தான். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இப்ப இருக்கிற கலிஜியம் சிஸ்டத்துல ஒரு நீதியரசரை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தான் நாங்க போராடிட்டு வரோம். அதனுடைய நிறைய இது நாங்க சொல்லியிருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப புதுசா கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட திருத்தத்துல இல்ல மாற்றத்துல உத்தரவாதம் கிடைக்குமா? நேர்மையாகவோ அல்லது நியாயமாகவோ அரசியல் குறுக்கீடு இல்லாம இருக்குமான்ற ஒரு உத்தரவாதம் கிடைக்குமா? அதுதான் எதிர்கட்சி தலைவர்ல இருந்து அதுக்காக தான் எமினன்ட் பர்சன்ல இருந்து அதுக்காக தான் சிஜேஐ பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் இன்வால்வ் பண்ண 93க்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு பிடிச்ச ஜட்ஜ் மாதிரியா நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 சீனியர் ஜட்ஜஸ், அது மட்டுமல்லாது எமினன்ட் சிட்டிசன்ஸ். அது அரசாங்கமே மட்டும் நிர்ணயிக்கல, ஜுடிஷியரியும் நிர்ணயிக்குது. சோ எல்லாருக்கும் ஒரு கணிசமான ஜுடிஷியரிக்கும் ஒரு கணிசமான சே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. எங்களுடைய அது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சேர்ந்து நிர்ணயிக்கிறது. அதுல 2 பேர் இருக்காங்கல்ல, மத்தவங்க வேற ஆள் தானே. எதிர்கட்சியும் இருக்கு, வெறும் ஆளும் கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்கும் அதுல வந்து ஒரு பங்கு இருக்கு. அப்படிங்கும்போது அது தெளிவுபடுத்தவே இல்லையே. எமினன்ட் பர்சன்ஸ் ஃப்ரம் விச் ஃபீல்ட் நான் கேக்குறேன். எகனாமிக்ஸா, ஒரு சில கிரே ஏரியாஸ் இருக்கு. அரசியலா யார் அவங்க? அதாவதுங்க, அதைத்தான் இப்ப நம்ம பில்லு வரும்பொழுது அதை பத்தி டிஸ்கஷன் வரும்போது வரப்போகுது. ஆனா எடுத்த உடனேவே இதை அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்றேன், இந்த குழப்பெல்லாம் வர்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அரசாங்கம் யோசிக்குது. அது யூபி அரசாங்கம், என்டி அரசாங்கம் மாத்திரமல்ல, எத்தனையோ ஜூரிஸ்ட் இந்த கொலிஜியம் சிஸ்டம் தப்புங்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு அதாவது பல விஷயங்கள் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம வந்து சொல்றோம், நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க, கோபால் சுப்ரமணியம் இஷ்யூல சொல்றீங்க, அதாவது செக்ரிகேஷனை பத்தி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. இது செக்ரிகேஷன் ஏற்கனவே நடந்திருக்கு. அரசியல் நீதிபதிகள் அரசியல் பேசாம இருக்கணும், பல நேரங்கள் அரசியல் பேசுறாங்க. நான் இதுல பாத்தீங்கன்னா சுதந்திரகுமார், சந்திரமௌலி குமார் பிரசாத், இந்த 2 ஜட்ஜுமே அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது அதை செக்ரிகேட் பண்ணி தான் முதல்ல சுதந்திரகுமார் அப்பாயிண்ட் ஆனார். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் பிரசாத் கிளியர் பண்ணாங்க ஃபைல். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இவர்களை கேள்வி கேட்கும் பொழுது இவர்கள் செய்வதை பற்றி யாராவது கொஸ்டின் பண்ணா இவங்க வந்து ஜுடிஷியம் எங்களுடைய இதுல தலையிடுறாங்க, நீதிமன்றம் சுதந்திரமா இயங்குற தலையிடுறாங்கன்னு பேசுறாங்க. இது சரியான முறை இல்லை. இன்றைக்கு இந்த கடந்த 20 வருடங்களாக அதாவது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல பல குழப்பங்களை இந்த நாடு சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஜட்ஜஸே நிறைய பேர் சொல்றாங்க. இதை வெளியில வந்து அவங்க அப்ப அதுல இருக்கும்போது அவங்க வந்து ஜட்ஜா இருக்கும்போது சொல்ல முடியாது. வெளியில மாற்றத்துக்காக 3 நீதிபதிகளை வந்து முறையாக வந்து அவர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்காம அவர்களை பைபாஸ் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த கலிஜியம் சிஸ்டத்தில் அது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள சூழ்நிலைகள் நமக்கு தெரியாது. ஒருவேளை ஐபி ரிப்போர்ட் வந்து ராங்கா இருந்திருக்கலாம், வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கலாம். அதனால அவர்கள் வந்து ஒதுக்கப்பட்டு மற்றவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, நடுநிலையாக செயல்படுகிறார்கள் தான் அர்த்தம். கண்மூடித்தனமாக ஒருவர் வந்து திறமை இல்லாதவரையோ அல்லது வந்து லஞ்ச ஊழலுக்கு உட்பட்டவரையோ. இப்ப நீங்க இதே என்ன கொஸ்டின் பண்ணி கோபால் சுப்ரமணியம் விஷயத்திலே கூட அரசாங்கத்துக்கு சேவை இல்லாத மாதிரி தானே பேசுறீங்க. கொலிஜியம் சொன்னா அதை ஏத்துக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் 15 பேர் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் 15 பேருமா ஏத்துக்கிச்சு ஜட்ஜா? இல்ல 8 பேரோ 7 பேரோ தான் போட்டாங்க. இவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொன்னா ஹைகோர்ட் சொல்ற அங்க அத்தனை பேரும் 15 பேரும் அப்பாயிண்ட் பண்ணாம 7 பேர் 8 பேர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா இத மத்திய அரசாங்கம் சொல்லும் போது ஏன் கொஸ்டின் பண்றீங்க? மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இல்லையா? 8 பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க போன பீரியட்ல, போன சிஜிஐ இருந்தப்போ 8 பேரை 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஹைகோர்ட் வந்து will just recommend, அவ்வளவுதான். அதன் பிறகு வந்து பல ரிப்போர்ட்டுகள் வந்து அந்த அனுப்பப்பட்ட நபர்கள் மீது பெறப்பட்டு அதெல்லாம் சரியா என்று ஊர்ஜியம் செய்யப்பட்டு தகுதியை வாய்ந்தவரா என்பதெல்லாம் முடிவு செய்து அதன் பிறகுதான் வந்து அரசாங்கத்துக்கு ரைட் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட் இல்லையா? அரசாங்கம் ஒருவேளை தலையிட்டால் ஐபி யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்திட்ட இருக்கு. எந்த ரிப்போர்ட் வேணாலும் எப்படி வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட் இருக்குன்னா அதை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணி வரும்போது இவரை பாருங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வருதுன்னு சொல்லுவதற்கு அரசாங்கத்துக்கு ரைட் இல்லையா? நீதிபதிகள் நியமன முறையில மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கிறது. சென்ற அரசாங்கமும் அதைத்தான் செய்தது. அன்னைக்கு வந்து ஒரு கருத்தொற்றுமை பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடையே இருந்தது. இதை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள், நீதிபதிகள் நியமனத்தில் அரசியல் தலையீடு, இந்த குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்தது. இப்பொழுது புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த
இந்த ஒரு முறையானது இதற்கு தீர்வா இல்ல அரசியல் தலையிட மேலும் அதிகரிக்குமாங்கிற ஒரு கேள்வித்தான் அரசாங்கமும் கூட விவாதித்துக் கொண்டிருக்கிறது. லீகல் எக்ஸ்பர்ட்ஸோட விவாதித்துக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு திருத்தங்களோடு வரும், அப்படியே வருமா, இந்த முறை தீர்வா, மேலும் பிரச்சனைகளை கொண்டு வருமா, இந்த விவாதங்கள் பல கட்டங்களில் நடந்து கொண்டிருக்க இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற KT ராகவன் அவர்களுக்கும் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.